கடவுளே, இது என்ன எனக்கு வந்த சோதனை? இவ்வளவு நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்கோம். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட ப்ரப்போஸ் பண்ண முடியல. இப்ப அன்பரசி மட்டும் வரட்டும், எப்படியாவது இந்த கொலுசை கொடுத்து இல்ல 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 நானே அவ கால்ல போட்டு விட்டு ப்ரப்போஸ் பண்ண போறேன். அது சரி, ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. டே விஸ்வா, நீ பாரு, சொதப்பிடாம ஒழுங்கா பேசிரு. அன்பரசி, என் கண்ணையே என்னால நம்ப முடியல. இந்த ட்ரெஸ்ல அப்படியே தேவதை மாதிரி இருக்க. சார் போதும் சார். உன்னை இங்க இந்த மாடிக்கு வர வைக்கிறதுக்குள்ள நான் எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு தெரியுமா? சார், நம்ம ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறதை யாராச்சும் பார்த்துட்டா தப்பா நினைச்சுப்பாங்க. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதை நீ சரியா கெஸ் பண்றியான்னு பார்க்கலாம். அப்படி என்ன சார் கேட்க போறீங்க? அதுவா, அது அது வந்து சார், என்னமோ கெஸ் பண்ணனு சொன்னீங்களே, என்ன சார் அது? வேற ஒன்றும் இல்லை, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். அது என்னவா இருக்குன்னு நீ சரியா சொல்லணும். அவ்வளவுதான். என்ன சார் விளையாடுறீங்களா? அது எப்படி சார் சொல்ல முடியும்? நீ நினைச்ச புடவைய நான் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்தேன், அதே மாதிரி நீ இப்ப ட்ரை பண்ணு. ஆனா ஒரே ட்ரைல சொல்லணும். போங்க சார், நான் ஏதாவது தப்பா சொல்லிருவேன். அது என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன்.
என்னால கெஸ் பண்ண முடியாது. ம்ஹும். நான் சொல்ல மாட்டேன், நீயா தான் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் யோசி அன்பரசி. முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்க. சார், நம்ம 2 பேரையும் காணோன்னு யாராவது மேல வந்துட்டா மானமே போயிடும் சார். ப்ளீஸ் சார். சார் வாங்க சார், கீழே போலாம். இதுக்கு மேல நிச்சயமா கீழே தேட ஆரம்பிச்சிருவாங்க. அன்பரசி, ஏன் சார் இப்படி பண்றீங்க? சரிங்க சார், இப்ப என்ன, அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டா நான் போகலாம்ல? கண்டிப்பா போலாம். என்ன கிஃப்டா இருக்கும்? என்ன இந்திராணி, நீ மட்டும் தனியா வந்திருக்க? குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல மேடம், எக்ஸாம் இருந்தது, அதனால தான் கூட்டிட்டு வர முடியல. ஓகே, சரி சரி, சாப்பிட்டுட்டு தான் போனோம். கண்டிப்பா மேடம். சரி. ஜூஸ் எடுத்துக்கோங்க மேம். எனக்கு வேண்டாம், போ. ஏய், இங்க வா. என்ன மேம், ஜூஸ் வேணுமா? எடுத்துக்கோங்க. இது ஜூஸ் குடிப்பீங்கன்னு பார்த்தா அதுல ஏதோ கலக்குறீங்க. அது உனக்கு தேவையில்லாதது. அங்க நிக்கறாங்களே, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். ஆனா வந்தவங்கள ரிசீவ் பண்றத பார்த்தா இந்த நிச்சயதார்த்தத்துல முக்கியமானவங்களா இருப்பாங்க போல இருக்கு. கரெக்ட். அவங்க தான் ஜானகி, என்னோட பாட்டி. அவங்களுக்கு லோ சுகர் இருக்கு. அப்பப்போ மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இந்த ஜூஸ்ல அதுக்கான மெடிசனை தான் நான் கலந்திருக்கேன். நீ என்ன பண்ற, இதை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லு. என்ன பாத்துட்டு இருக்க? நீ மட்டும் அவங்களை இந்த ஜூஸை குடிக்க வச்சுட்டேன்னா எங்க ஆபீஸ்ல உன்னை ரிசப்ஷனிஸ்ட் ஆக்கிடுவேன். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி வெல்கம் கேர்லா சுத்திட்டு இருக்க போற? ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஓகே மேம். ஏன் மேம், நீங்களும் இந்த ஜூஸ் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்ல? இங்க பார், தேவையில்லாத கேள்வியெல்லாம் என்ன கேட்காத. அதுக்கப்புறம் என் ஆபீஸ்ல உனக்கு வேலை கிடைக்காது. இத நானே அவங்க கிட்ட கொடுத்தேன்னா அவங்க மருந்துன்னு சொல்லி குடிக்க மாட்டாங்க. அதான் அவங்களுக்கே தெரியாம உன்கிட்ட குடுக்கற, அவங்க கிட்ட குடுக்க சொல்லி. இந்தா, எடுத்துட்டு போய் குடுப்போ. ஓகே மேடம், இப்ப புரிஞ்சிருச்சு. போ. சாரி பாட்டி, நான் ஜூஸ்ல கலந்தது சுகர் மெடிசன் இல்ல. நீங்க குடிச்ச ஃபியூ செகண்ட்ஸ்ல மேசிவ் ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற மெடிசன்.
இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல பாட்டி. ஹே அன்பரசி, நான் சொல்லாம நீ ஏன் கண்ணை திறந்த? இப்ப என்ன சார் பண்ண வந்தீங்க? நான் என்ன பண்ண வந்தேன்? ஒண்ணுமே இல்லையே. அன்பரசி, கண்ணை மூடேன் ப்ளீஸ். ஐயோ, மறுபடியுமா? அதெல்லாம் முடியாது சார். சரிங்க சார், நான் போறேன். இங்க பாரு, இப்ப நீ கண்ணை மூட போறியா இல்லையா? ப்ளீஸ் அன்பரசி, கண்ணை மூடு ப்ளீஸ். நான் இப்ப சொல்றத அப்படியே நீ சொல்ற மாதிரி உன் மனசுல நினைச்சுக்கோ. நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது என்னன்னா, அந்த கிஃப்ட் என்னன்னு எனக்கு மனசுல தோண வச்சு அதை கண்டுபிடிக்க வைக்கணும். இந்த பிரபஞ்சம் எப்பவும் எனக்கு உதவுன்னு உறுதியான நம்பிக்கையில நான் இதை கேட்கிறேன். சமந்தி, ஒரு நிமிஷம். சமந்தி, சொல்லுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு முக்கியமா வர வேண்டியவங்களா வந்துட்டாங்களா சமந்தி? மத்த வழியெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல வேற? ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியா தான் இருக்கு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இப்பவே வந்துட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடியே எல்லாரும் வந்துருவாங்க. சரி சரி, நான் போய் என் மாமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் சமந்தி, எங்க வீட்டுல வேலை செய்யற மல்லிகாவை பாத்தீங்க? சமந்தி, வந்ததுல இருந்து நீங்க எல்லாருமே அவங்கள கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க யாரு, எப்படி இருப்பாங்கன்னு எனக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவங்க என் கண்ணில் படவே இல்லை. சமந்தி, அவங்க அப்படிதான் சமந்தி. எங்க வந்தாலும் எல்லா வேலையும் தான் வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பாங்க. இப்ப கூட இங்கதான் எங்கேயாவது மண்டபத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அவங்கள உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சமந்தி. சரி. நீங்க ஏதோ அவசர வேலையா போயிட்டு இருந்தீங்களோ? ஐயோ, அது தெரியாம உங்களை நிறுத்தி பேசிட்டு இருக்கேன். சரி, நீங்க போய் வேலையை பாருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சமந்தி. எப்படியோ மோப்பம் புடிச்சு அந்த சண்டாளி சிவகாமி இந்த ரூம் வரைக்கும் வந்துட்டா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதுக்கு மேல நம்ம அன்பரசி கூட இருக்கிறது தப்பு. நிச்சயத்தை தள்ளி நின்னு கூட பாத்துக்கலாம். அன்பரசி வந்ததும் அவகிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு நாம இங்க இருந்து போயிடணும். ஐயோ, சிவகாமி இந்த ரூமுக்கும் வந்துட்டா போல இருக்கே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன யாரும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை இந்த ரூம்ல கஸ்தூரி இருக்காளா? திரும்பவும் தட்டி பார்க்கலாம். அவளா மட்டும் இருக்கட்டும், இருக்கு அவளுக்கு.
ஹலோ, உள்ள யாரு? கொஞ்சம் கதவை திறங்க. ஐயோ, சிவகாமியே தான் வந்திருக்கா. நல்லா வசமா அவ கையில மாட்டிக்கிட்டோம். கண்கொத்தி பாம்பு மாதிரி விடாம துரத்திட்டே இருக்கா. யாருங்க? இங்க நாங்க ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யார் வேணும்? ஓ, அப்படியா? ஓகே ஓகே. அந்த கஸ்தூரி எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே, கண்டுபிடிக்கவே முடியலையே. ரொம்ப ஆட்டம் காட்டிட்டு இருக்கா. சிக்காமல போவா? அவளை பிடிச்சதும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கொடுக்கறேன். அப்பாடா, நல்ல வேளை போயிட்டா. இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைக்கவே பயமா இருக்கு. அன்பரசி, கரெக்டா சொல்லிரு. என்ன அன்பரசி, கெஸ் பண்ணிட்டியா? சொல்லு, என்னன்னு சொல்லு பார்க்கலாம். அதுவா? ம். அது கொலுசுதான் சார். ஆ? கரெக்டா? ஹே. எப்படி அன்பரசி கரெக்டா கண்டுபிடிச்ச? பிரபஞ்சம் தான் சொல்லுச்சு. சான்ஸே இல்ல. சம போ. நீ சரியா சொன்னதுக்கு உன்னை அப்படியே கட்டி சார் சார் சார், என்ன சார்? இல்ல, உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு பாராட்டணும்ல, அந்த மாதிரி பாராட்டணும்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இரு ஒரு நிமிஷம். சரிங்க சார், இதை நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் ஏய், இத நானே உனக்கு மாட்டி விட்டு இல்ல, மாட்டி விடணும்னு சொல்ல வந்தேன். சார், இன்னும் என்கேஜ்மெண்டே முடியல, அதுக்குள்ள கொலுசு போட்டு விடட்டுமான்னு கேக்குறீங்க? அது சரி. என் மனசுல நமக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட். சார் என்ன சார்? ஐயோ, இவகிட்ட பேசும்போது மட்டும் 4 வார்த்தைக்கு ஒரு தடவை டங்கு ஸ்லிப் ஆயிருது. இல்ல, இந்த பெஸ்ட் கப்பல் நம்மன்னு மத்தவங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டோம்னு சொல்ல வந்தேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லாத அன்பரசி. அப்படி மட்டும் சொல்லிடாத. யாராவது வந்து இந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்டை கெடுக்கிறதுக்குள்ள நான் உன் காலில் மாட்டி விட்டுறேன் ப்ளீஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம ஜானகி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி, பெரும் மதிப்பிற்குரிய ஜானகி மேடத்தோட பேத்தியும் பெரும் தொழிலதிபர் சந்திரசேகர் சாருடைய மூத்த மகளும் ஆகிய அன்பரசிக்கும் அண்ட் பத்மா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட எம்டி பத்மா சத்யமூர்த்தி சாரோட இளைய மகன் விஸ்வாக்கும் நடக்க இருக்கின்ற இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வருகை தந்திருக்கும் ரிலேட்டிவ்ஸ், நண்பர்கள் எல்லாருக்கும் 2 குடும்பம் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த சவுண்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. சரி, போய் பாப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. நீங்க வெல்கம் ட்ரிங்க் சாப்பிடறன்னு அடிக்கடி வெளியில போகாம இங்கே உட்கார்ந்து மணமக்களை மனசார வாழ்த்துங்க. நாங்க மைக்ல பாட்டு பாடி வரவேற்கிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி மியூசிக்.
ஓ நீங்களா? ம். இப்போ லைட் மியூசிக் கச்சேரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ப்ரொஃபஷன், ஓகே? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. மேடம், ஆ? உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? எங்க வேலை இப்ப ரொம்ப டல் ஆயிடுச்சு. ம். ம். அதனாலதான் சாரோட கையை காலை பிடிச்சி இந்த ஆர்டரை வாங்கியிருக்கோம். ம். சரி சரி, நடத்துங்க நடத்துங்க. இதை அதை சரியா பண்ணுங்க. ஏங்க, எப்படி டைமிங்ல பாட்டை போட்டு அசத்துறோம்னு மட்டும் பாருங்க. நீங்க போயிட்டு சாரியும் மேமையும் வர சொல்லுங்க. ப்ரீ என்கேஜ்மெண்ட் டான்ஸ்னு ஒன்னு இருக்கு. அத வீடியோ எடுத்து 2 அப்லோட் பண்ணோம். அவ்வளவுதான், ஃபுல்லா நாங்க தான் ட்ரெண்டே. சரி போங்க. சரி, நான் போய் வர சொல்றேன். என்கேஜ்மெண்ட் கப்பல கூப்பிடுங்க. என்கேஜ்மெண்ட் கப்பல் விஸ்வா சாரும் அன்பர்சி மேடமும் எங்க இருந்தாலும் மியூசிக் ஃப்ளோருக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆஹா, போட்டோ ஷூட்லயே அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணாங்களே. இன்னைக்கு என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்களோன்னு தெரியலையே. பாப்போம். இப்ப யாரு வந்து கதவு தட்டுறது? யாரு? வெல்கம் கேர்ள்மா, ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கதவை திறந்து வாங்கிக்கோங்க. மா, கதவை திறங்கம்மா, ஜூஸ் வாங்கிக்கோங்க. ஏய், வெல்கம் கேர்ள், ஜூஸ் கொண்டு வந்திருக்கேம்மா. பரவாயில்லையே. இந்த 20 வருஷத்துல மிமிக்ரி, சண்டை அப்படின்னு நிறைய கத்து வச்சிட்டு இருக்க. என்ன, அதே அளவுக்கு நானும் வளர்ந்திருக்கேங்கிறத நீ மறந்துட்ட. நீ போட்ட அதே விட்ட நானும் உனக்கு போட்டு எப்படி மடக்குன பாத்தியா? என்ன கட்டி போட்டுட்டு என்ன சொல்லிட்டு போன? என்ன சொல்லிட்டு போன? இதே மண்டபத்துக்குள்ளதான் இருப்பேன், முடிஞ்சா பாத்துக்கோனா? அதாண்டி, அதான் இப்ப உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் சிவகாமிடி, பொன்னையும் காவு வாங்க வந்தவனா? கஸ்தூரி, இன்னையோட உன் விதியும் உன் பொண்ணோட விதியும் முடிஞ்சு போச்சு. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுங்கிற மாதிரி தான் நீ என்ன அடிச்சு கட்டி போட்டுட்டு போனது. நான் அப்படி பேசினது, உன்னை அடிச்சது எல்லாம் தப்புதான். நீ என்ன அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினதுனாலதான் நான் அப்படிலாம் நடந்துகிட்டேன். இத பாரு, இனிமே நானும் என் பொண்ணும் உன் வழிக்கே வரமாட்டோம். தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ். அடிச்சி பொண்ணு துரத்தி புடிச்சு அடிச்சதெல்லாம் எதுக்குடி? நீயும் உன் பொண்ணும் உயிரோட இருந்தாலே எனக்கு பிரச்சனை தான். நீங்க சாகணும்னு நான் பிளான் போட்டு வச்சிருந்தா நீ என்னடானா விட்டுடு அப்படின்னு கெஞ்சுற. ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன். நீ உன் பொண்ணு யாருன்னு சொன்னா உங்க 2 பேரையும் ஒன்னா கொலை பண்ணி கௌரவமா அடக்கம் பண்ணுவேன். இல்லனா நீ செத்தும் அசிங்கப்படுவடி. சிவகாமி, அத்தை வராங்க போல இருக்கே. இப்ப கதவு சாத்துனா உள்ள யாருன்னு கேட்டு வந்தாலும் வந்துருவாங்க. இவளால அத்தைகிட்டயும் மாட்டிப்போம் போல இருக்கே. இந்த கிழவி எதுக்கு இந்த நேரத்துல இங்க வருது? உன்னை வந்து வச்சுக்கிறேன். சிவகாமி,
என்ன அத்தை மூட்டு வலிய வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்க மாடியில இருந்து இறங்கி வந்தீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? ஆ, நான் என்னத்த பண்ணேன்? நம்ம வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் நடக்குது. சந்திரா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சிட்டு இருக்கோம். நீ என்னடா அண்ணா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இங்க வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஆமா, வேடிக்கை பாக்குறேன். ஏன்னா நான் சின்ன குழந்தை பாருங்க. தேவையில்லாத நேரத்துல வந்து இம்சை பண்ணிக்கிட்டு என் குடிய கெடுக்க உள்ள ஒருத்தி ரெடியா இருக்கா. அவளை நான் கொல்லணும்னு பார்த்தா கிழவி வந்து என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கு. ஏதாவது சொன்னா இப்படி எதையாவது யோசிச்சுட்டு நிக்கிறேன். எப்பதான் உனக்கு பொறுப்பு வரப்போதோ தெரியல. இந்த கிழவிய முதல்ல இங்க இருந்து அனுப்பி ஆகணும். அப்பதான் அவளை தூக்க முடியும். இத பாருங்க அத்தை, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க சும்மா சும்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க. சரிங்க அத்தை, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க அத சொல்லுங்க முதல்ல. நீ என்ன சொன்ன? ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அத்தை, நானும் செய்யறேன்னு சொன்னல. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? ஐயோ, கிழவி நேரம் காலம் தெரியாம கிளாஸ் எடுக்குதே. இது எல்கேஜில ஆரம்பிச்சு டிகிரி வரைக்கும் விடாதே. காது ரெண்டையும் கழட்டி கையில குடுக்கற வரைக்கும் பேசும். எப்படி எஸ்கேப் ஆகுறது? வர்றவங்கள நீ வாசல்ல நின்னு வெல்கம் பண்ணா போதுன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க. இப்ப அதுக்கு என்ன அத்தை? நிச்சயதார்த்தத்துக்கு வர்றவங்கள நம்ம வீட்டு சார்பில் யாராவது வரவேற்கணும்னு உன்கிட்ட சொன்னேன். நீ என்னடா அண்ணா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஏன் அத்தை, எந்த காலத்துல இருக்கீங்க? அதுக்குதான் வெல்கம் கேர்ள்ஸ்னு இருக்காங்கல்ல. இப்பெல்லாம் வாசல்ல போய் நின்னு யாரு வரவேற்கிறாங்க? நான் சொன்ன கேட்கவா போறீங்க? இப்ப என்ன பண்ணணும்? நான் போய் அங்க ஒவ்வொருத்தவங்களையா வரவேற்கணும், அவ்வளவுதானே? சரி வாங்க.